அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தின் பெயரினால் பலதரப்பட்ட வழிகேடுகள் சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். தினம் பார்க்கக்கூடிய செய்திகளை பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, செய்யாத, வழிகாட்டாத பல செய்திகளை மார்க்கத்துடைய சாயம் பூசப்பட்டு மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள். அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல், மறுமையுடைய அச்சம் இல்லாமல் இவ்வாறான காரியங்களை நாம் செய்தால் நாளை மறுமையில் இறைவன் நம்மளை கேள்வி கேட்பான், இறைவன் நரக நெருப்பினை நமக்கு சுவைக்கச் செய்வான் என்ற அச்சம் இல்லாமல் இவ்வாறான வழிகேடுகளை பரப்பி வருகிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு செய்திதான் அமல்களின் சிறப்பு என்கின்ற ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை ஒரு பெண்மணி தான் நடத்துகிறார். இவருடைய பதிவுகளை நாம் பார்க்கின்ற போது குர்ஆனிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ எந்த ஒரு ஆதாரத்தையும் குறிப்பிடாமல் அவருடைய போக்கில் பல செய்திகளை பதிவிட்டிருக்கிறார். இந்த செய்திகள் அனைத்தும் முகவரி இல்லாத யாரோ ஒருவர் சொன்ன செய்திகளாக இருக்கிறதே தவிர அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கற்றுத்தந்த செய்திகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அவர் பதிந்திருந்த ஒரு செய்தி தான் மிக அவசரமான பதிவு. 24 மணித்தியாலத்துக்குள் 25 முறை இந்த ஸலவாத்தினை ஒருவர் ஓதினால் அவருடைய குடும்ப பிரச்சனை நீங்கிவிடும், நடக்காத காரியமும் நடக்கும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், நோய்களுக்கும், அனைத்து விதமான கோரிக்கைகளுக்கும் இந்த ஸலவாத் தலையான ஸலவாத் என்று சொல்லி அவர் ஒரு பதிவை இடுகிறார். அவர் இவ்வாறு சொல்வதாயிருந்தால் இந்த செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்லியிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து கூறுமாறு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸலவாத்துடைய வார்த்தைகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த செய்தியினை புகாரி, முஸ்லிம் இன்ன பிற ஹதீஸ் நூல் கிரந்தங்களில் நமக்கு தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். அதே போன்று எப்போது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும், எந்த வார்த்தைகளை ஸலவாத்தாக சொல்ல வேண்டும் என்பது பற்றி பலதரப்பட்ட ஹதீஸ்களை நமக்கு பார்க்க முடியும். ஆனால் இந்த பெண்மணி சொல்லக்கூடிய இந்த செய்தி ஹதீஸ் நூல் கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறதா என்பதை நாம் தேடி பார்த்தோம். பொதுவாக பல செய்திகளை மக்கள் பதிவிடுவார்கள். அதாவது பலகீனமான திக்ருகளையும் பலகீனமான செய்திகளையும் இறை தூதர் அவருடைய பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் மக்கள் மத்தியில் பதிவிடுவார்கள். அந்த செய்திகளை நமக்கு ஹதீஸ்களை தேடுகின்ற போது, நூல்களை பார்க்கின்ற போது கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த செய்தியினை நாம் நூல்களில் பார்க்கின்ற போது பலகீனமான செய்திகளிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளிலோ நம்மால் பார்க்க முடியவில்லை. அவ்வாறென்றால் இதனை யாரோ ஒருவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய மனோயிச்சையின் பெயரில் சில வார்த்தைகளை ஸலவாத்தாக எழுதிவிட்டு இந்த ஸலவாத்தினை இத்தனை முறை ஓதினால் இந்தந்த நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி அவராக ஊகித்து சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறாரே தவிர அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ இந்த சிறப்புகளை நமக்கு சொல்லவில்லை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான போலியான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடியவர்களிடம் நாம் ஒரு கேள்வி கேட்கின்றோம், இதற்கான ஆதாரத்தை கொடுங்கள், ஆதாரத்தை தாருங்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அமல்களை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள், அமல்களை தடுக்கிறார்கள், ஸலவாத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று ஒரு தவறான சித்திரத்தை உண்டாக்குகிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த ஸலவாத்தினை கூறினால் என்ன நன்மை இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில் ஸலவாத் ஓதுகின்ற போது கிடைக்கிற நன்மையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அவ்வாறு தெளிவான ஆதாரங்களோடு ஹதீஸ்கள் இருக்கின்ற போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு ஆதாரத்தை தாருங்கள். இவ்வாறெல்லாம் சிறப்புகள் இருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள், இதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தார்களா? எந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? எந்த நபித்தோழருக்கு இதனை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தினை காட்ட சொன்னால் அவர்கள் ஆதாரம் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு தவறான வாதத்தை வைக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்றால், மார்க்கத்தின் பெயரினால் நாம் நினைக்கின்றவற்றையெல்லாம் இதனை செய்தால் நன்மையாக இருக்கும், இதை செய்தால் கெட்டதாக இருக்கும் என்று நாமளாக ஊகித்து ஒரு செயலை செய்ய முடியுமா என்று பார்த்தால்
அதற்கான எந்த ஒரு அனுமதியும் யாருக்கும் இறைவன் வழங்கவில்லை. அதனை இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்து அவருக்கு பலதரப்பட்ட அறிவையும் ஞானத்தையும் வழங்குகிறான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமாரோடு போட்டி போட்டு அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஜெயிக்கிறார்கள். அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக உலகத்துக்கு அனுப்பப்படுகின்ற போது இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு எங்களிடமிருந்து நேர்வழி வரும், வழிகாட்டல்கள் வரும், அதனை தான் பின்பற்ற வேண்டும் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவாளியாக இருந்தார்கள், ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இறைவன் எவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும்? ஆதமே, உங்களுக்கு இருக்கின்ற அறிவை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி நல்ல காரியங்களை நல்லதாகவும் தீமையான காரியங்களை விட்டும் ஒதுங்கி நடங்கள் என்று இறைவன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டல் இறைவனிடமிருந்து மட்டும்தான் வரும். இறைவன் தான் மறுமை வெற்றிக்கான வழியை சரியான முறையில் சொல்லுவான் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் கட்டளையா சொல்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிகளின் திருப்திக்காக வேண்டி இறைவனால் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்ற தேனை ஹராம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதனை மக்களுக்கு ஹராம் என்று சொல்லவில்லை, தனக்குத்தானே ஹராம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதனை இறைவன் கண்டித்து திருமறை குர்ஆனில் நபியே, ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றதை ஏன் ஹராமாக்குகிறீர் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் கண்டித்து ஒரு வசனத்தை இறக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்வதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அவர்களா ஊகித்து ஒரு செய்தியை சொல்ல முடியுமா என்று பார்த்தால் அது ஒருபோதும் சொல்ல முடியாது. அதற்கான தடையினை இறைவன் போட்டிருக்கிறான். இறைவனிடமிருந்து எது வஹி செய்தியாக வருகிறதோ அதைத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்கள் அதனை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதல்லாமல் சலவாத் என்ற பெயரினால் யாரோ ஒருவர் ஒரு சில வார்த்தைகளை எழுதிவிட்டு வியாழன் வெள்ளிக்கிழமைக்குள் 25 தடவை ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்வதாயிருந்தால் அதனை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். இவை எதுவுமே நடக்கவில்லை என்றால் இது எவ்வாறு மார்க்கமாகும்? இந்த செய்தியை ஒருவர் நம்பி ஒவ்வொரு வியாழன் வெள்ளிக்கிழமையும் இதனை ஓதி வந்தால், இதனை சொல்லி வந்தால் அவருக்கு மறுமையில் வெற்றி கிடைக்குமா? இறைவனுடைய தண்டனை கிடைக்குமா? நாம் ஒரு சிறிய அல்லது பெரிய அமலை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி, அதற்கான நன்மை எதிர்பார்க்கின்றோம். இறைவனிடத்தில் நன்மையோ அல்லாஹ்வுடைய திருப்தியோ கிடைக்காத ஒரு செயலை நாம் செய்துவிட்டு மறுமையில் நாம் வெற்றி பெற முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறான வழிகேடுகளை பரப்புகின்ற யூடியூப் சேனல்கள் அதிகமாகவே இருக்கிறது. அதற்கு மாஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களும், அதனை புகழ்ந்து தள்ளக்கூடியவர்களும், சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களும், இதனை ஓதினேன் எனக்கு பலன் கிடைத்து விட்டது என்று சொல்லக்கூடிய பலரையும் பார்க்கின்றோம். அதே போன்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார், அது நம்முடைய வழிகாட்டலில் இல்லை என்றால் அது தடுக்கப்பட வேண்டியது, தட்டப்பட வேண்டியது, நிராகரிக்கப்பட வேண்டியது என்பதாக சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொண்டாலேயே மகான் என்ற பெயரினால் சில செய்திகளை சொல்வார்கள், அவுலியாக்கள் என்ற பெயரினால் சில செய்திகளை சொல்வார்கள், இதை பின்பற்றினால் உங்களுக்கு மறுமைகள் வெற்றி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த செய்திகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா, அவர்கள் இதனை சொன்னார்களா என்ற ஒரு கேள்வியின் மூலமாக அவருடைய வழிகேடு நமக்கு தெளிவாகிவிடும். எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதையெல்லாம் தெளிவான செய்திகளாக சொல்லியிருக்கிறார்களோ அந்த செய்திகளை பின்பற்றி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆகுவோமாக.